என்னடா பிரிக்கி வீடு இல்லை வீட்டை கூட்டவே மாட்டாங்களா எல்லாம் அடே சத்யா பா சத்யா தொடாதலா தொடாத தெரியல நான் சுத்தக்காரன்னு ஒரு நாளைக்கு 20 வாட்டி குளிக்கணும் போன வாரம் 19 வாட்டி 20 வாட்டி தூங்கவே முடியல தொடாதலா சும்மா என்னலாம் இப்படி வச்சிருக்கா வீட்டை வேணா சாப்பாடு வேணாம் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் வேணாம் எவ்வளவு சுத்தமானு எனக்கு தெரியும் என்ன இப்ப என்னத்தான் பழகிருக்கேன் எல்லாம் சுத்தமா ஆக்கி வச்சிருக்கிறேன் வந்து சாப்பிட்டு போவா உனக்கு வேண்டி சுத்தமா செஞ்சு வச்சிருக்கேன் வந்து சாப்பிட்டு போ தொடாதலா சாப்பிடு உனக்கு வேண்டி நல்லா ஸ்பெஷலா சமைச்சு வச்சிருக்கிறேன் நல்லா சாப்பிடு இதெல்லாம் தட்டானது வைக்கிறேன் இதுல 7 பேர் மூஞ்சி தெரியுது 7 எடுத்து சோறு வேணாம் சோறு வேணாம் எல்லாம் இருந்தா போடு இல்லாட்டி சோறு வேணாம் தானே போடணும் இப்ப அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற ஒரு பெரிய சுத்தம் அவரு தராத யாருல கொண்டாந்து அந்த கால் கழுவ கொலை எல்லாம் கொண்டு வச்சு கொண்டு போய் ஜாம கூட்டில் வைங்களா அதை இலையெல்லாம் எடுக்கூடாது இந்த இலை நான் பாவிக்கணும் ஏற்கனவே 7 பேர் சாப்பிட்டுட்டாங்க இதுல இன்னும் ஒரு 3 பேருக்காவது நான் போடுறதுல ரெண்டாவது கம்பத்துல இலை கிடைக்க ரொம்ப கஷ்டம் என்ன நீ போய் முன்னுக்கு உட்காந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு சத்தம் வந்துடுறேன் தக்கலக்க பேபி தக்கலக்க பேபி லவ் பண்ண தொந்தலையா ஐயா ஒரு வாய் வெத்தலை கொடுக்கல வாங்கி வர மாதிரி இருக்கு வெத்தலையாப்பா கொடுக்குறேன் ஒரே ஒரு கொட்டை பாக்கு தான் இருக்கு அதை உடைச்சிட்டு கொடுக்குறேன்பா நசுமாவா ஆமா ஒரே ஜால கட்டிட்டியா நான் ஒரு வாரமும் வாயில போட்டு ஊற வச்சு கடிக்கிறேன் கடிக்கவே முடியல நீங்க ஒரே கடியில ஒரு வாரம் வாயில ஆமா செம்ம சேட்டையாக இருக்கும் அப்போ உள்ள காமெடிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிரிப்பு அடக்க முடியாது அப்படி இருக்கும் ஏன்னா மலேசியா காமெடி பற்றியாக சொல்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமெடிலாம் வந்து ஷார்ட்டாக தான் வரும் எப்படின்னா அலைவாஷை ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சாங் முடிஞ்சு இன்னொரு காமெடி வரும் ஒரு சின்னதாக ஷார்ட்டாக காமெடி வரும் அந்த காமெடி முடிஞ்சு இன்னொரு பாட்டு வரும் அது வந்து எல்லாமே மலேசியா கலெக்ஷனாக தான் இருக்கும் அப்போ தான் வந்து தெரியும் இந்த மாதிரி ஒரு காமெடிலாம் இருக்குது அப்படின்னு அப்போ வந்து இந்த மாதிரி ஷார்ட்டாக தான் வந்து ஒரு காமெடி கொடுப்பாங்க அந்த காமெடி கொடுத்தாலும் வந்து அந்த காமெடி வேறு லெவலில் இருக்கும் செம்ம சிரிப்பாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சத்யா சொன்னாவே எல்லாத்துக்கும் தெரியும் மலேசியாவில் அப்படிப்பட்ட ஒரு காமெடி மேன் அவரோட பேஸ் திறமை எல்லாமே பார்த்தீங்கன்னா பேபி மாதிரியே செய்வார் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கும் செம்ம சிரிப்பாக இருக்கும் வேறு இந்த காமெடியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பயங்கரமாக வந்து காமெடி பண்ணுவாங்க இவங்களாம் வந்து லேஜண்ட் தான் நம்ம சொல்லணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 90 கிட்ஸுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளாம் வந்து சின்ன வயசில் இருப்போம் நம்மளுக்கு தெரியாது இந்த மாதிரி சிடி வாங்கி தான் நம்ம பார்ப்போம் பாருங்க நம்ம அம்மா அப்பா தான் வாங்கி இந்த மாதிரி ஒரு சிடிலாம் போட்டு காட்டுவாங்க இப்படிலாம் ஒரு காமெடி இருக்குது மலேசியா காமெடின்னு சொல்லிட்டு அப்போ உட்காந்து பார்க்குறது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தீபாவளி டைம் பொட்டாசு அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருப்போம் தீபாவளி டைமில் தான் இந்த மாதிரி கிளிப்லாம் நம்ம வந்து பார்க்குறது இந்த மாதிரி டைமில் தான் அந்த மாதிரி டைமில் தான் வந்து இந்த மாதிரி வீடியோலாம் வெளியாகும் பாருங்க அதுவும் சிடியில் வெளியாகும் அப்போ நம்ம அதை வாங்கி வந்து நம்ம போட்டு வீட்டில் பார்க்குறது தான் அப்படி பார்த்து தெரிஞ்சது தான் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் இவர் தான் சத்யா இவர் தான் காமெடி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு இதெல்லாம் ஒரு மெமரி தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து திரும்பி பார்க்க நம்மளுக்கு அந்த பழைய ஞாபகம் தான் வரும் பாருங்க இந்த மாதிரி நிறைய கிளிப் இருக்கு கண்டிப்பாக பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோவில் இப்படிப்பட்ட ஒரு காமெடி தான் இப்போ நம்ம கேட்குறோம் ஏன்னா இப்போ அந்த மாதிரி வரணும் நிறையா வரணும் அந்த மாதிரி மலேசியா மக்கள் வந்து திருப்பி அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஆதரவு கொடுத்தனால அதனால தான் அவங்க நிறைய வீடியோ கிளிப்பு இந்த மாதிரி காமெடிலாம் வெளியாக்குனாங்க அதே டைமில் கொடுத்த ஆதரவு வந்து இப்போ கொடுத்தோம்னா இன்னும் நிறைய சிறப்பாக செய்வாங்க ஸோ தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுவோம் அந்த டைமில் உள்ள வீடியோ காமெடிலாம் வந்து நிறையா இருக்குது ஆனால் வந்து வந்தது வந்து குறவாக தான் வந்திருக்கு ஆனால் இந்த மாதிரி நிறையா வந்தது வந்து எங்கே இருக்குன்னே தெரியல இது யார் எடுத்து செய்கிறாங்க இப்போ அலைவாஷை ப்ரொடக்ஷன் எடுத்து செஞ்சுருக்காங்களா தயவுசெய்து அங்கேருந்து இந்த மாதிரி காமெடி நிறையா வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் கைஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க உங்களுக்கு என்ன தோணுது பழைய மெமரி வருதா அப்படி வந்துருச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் அடுத்த வீடியோ நான் பார்க்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்
ஹாய் வணக்கம், நான் உங்கள் மீதா பேசுகிறேன். ஓகே, இன்றைக்கு உங்ககிட்ட ஒரு ஷாப் பற்றி பேச வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா MyKF கேஷ் அண்ட் கேரி சென்டர் அண்ட் பெர்ஹாட். உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களும் மலேசியா மற்றும் இந்தியாவிலிருந்து இறக்குமதிப்பட்ட எல்லா பொருட்களும் MyKF கேஷ் அண்ட் கேரி சென்டர் அண்ட் பெர்ஹாட்டில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சைனீஸ் மற்றும் இந்தியன் பூஜை பொருட்கள், தானியங்கள், உணவு வகைகள், தின்பண்டங்கள், சமையல் பொருட்கள், மசாலா பொருட்கள், அழகு மற்றும் ஆரோக்கிய பொருட்கள், குளிர்பானங்கள், பூ, மாலை, வெற்றிலை பாக்கு, இது அனைத்தும் MyKF கேஷ் அண்ட் கேரியில் கிடைக்கும். MyKF கேஷ் அண்ட் கேரி சென்டர் பெர்ஹாட் உங்களுக்காக கொரியர் சர்வீஸ், பிக்அப், ட்ராப் ஆஃப், பிரிண்டிங், ஃபோட்டோஸ்டாப் மற்றும் வெஸ்டர்ன் ட்ரான்ஸ்ஃபர் உங்கள் வசதிக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. MyKF கேஷ் அண்ட் கேரி சென்டர் பெர்ஹாட். MyKF கேஷ் அண்ட் கேரி சென்டர் பெர்ஹாட் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது.